Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க. டேய் கார்த்திக். ஐயோ கார்த்திக். கார்த்திக் கார்த்திக். கார்த்திக். டேய் கார்த்திக் இங்க பாருடா. கண்ணை திற. ஐயோ கடவுளே. கார்த்திக். கார்த்திக் என்ன ஆச்சு உனக்கு? கார்த்திக். டேய். இல்ல நான் தண்ணி பாட்டில் கொண்டு வரேன். போங்க. பாத்துக்கோ. கார்த்திக். தள்ளுங்க. கார்த்திக். மகேஷ் சார் கண்ணை போய் பாருங்க. திறந்து பாரு கார்த்திக். 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 கார்த்திக் எந்திரி. கார்த்திக். ஐயோ இலக்கியா பயப்படாதீங்க இலக்கியா. தள்ளுங்க. எப்படி தள்ளுங்க. சார் ரத்தம் வந்துட்டு இருக்கு, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான், எப்படி பயப்படாம இருக்கிறது? கார்த்திக். கார்த்திக். டேய் எழுந்துடா. கார்த்திக். கார்த்திக். கண்ணை திறந்து பாரு. கார்த்திக் எந்திரி. கார்த்திக். கார்த்திக் எழுந்துடா. கண்ணை திற. கார்த்திக். கார்த்திக். கார்த்திக் இங்க பாரு. அஞ்சலி. கார்த்திக். கார்த்திக். கார்த்திக் வாணி இலக்கியாதான்டா. ஒண்ணும் இல்ல. கார்த்திக் இங்க பாரு. கௌதம். ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சி அதோட போதை வேற. அந்த கிடினஸ்ல தான் அவரால் எந்திரிக்க முடியல. கார்த்திக். 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 கொஞ்சம் பொறுத்து கூட. விடுங்க கார்த்திக். போகணும். என்ன விடுங்க கார்த்திக். போகணும். டேய் பேசாம இருடா கொஞ்ச நேரம். கௌதம் ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிடல் கூட்டு போயிடலாம். ஐயோ ஹாஸ்பிடல்லாம் வேண்டாம் சார். ஏன் என்னாச்சு? சார் அங்க போன கார்த்திக் குடிச்சிருக்கான்னு தெரிய வரும். இவ்வளவு சொன்ன. கேஸ் அது இதுன்னு இவனுக்கு கெட்ட பேர் வரும். ஏற்கனவே இவன் கவலையில இருக்கான். பேரும் கெட்டு போச்சுன்னா இவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆடும் சார். கார்த்திக். ஆமா மகேஷ் சார், இலக்கியா சொல்றதும் சரிதான். நெத்தியில சின்னதா தான் அடிபட்டு இருக்கு. நாங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட பாத்துக்கிறோம். ஆம்புலன்ஸ்லாம் வர வேணாம்னு சொல்லிருங்க. ஓகே கௌதம் சொல்லிடு. இலக்கியா அவனை புடி. வாடா. பாத்து. வண்டி கடந்து போகுதுப்பா. என்ன இவ்வளவு கூட்டம் நிக்குது? அஞ்சலி செத்துட்டாளா? டேய் நீ செத்துருப்ப. பேசாம வாடா. கார்த்திக் எதுக்கு இப்படி பண்ற? நீ தான் நல்ல பையனாச்சே, வா போலாம் வா. என் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க போலாம். ஐயோ நீ வா வீட்டுக்கு. வாடா. என் குழந்தைங்க. வா வா கார்த்திக். எட்ட குழந்தைங்க. என் குழந்தைங்க. பேசாம வாடா. டேய் கார்த்திக் பாத்து. ஏய். மெதுவா. பாத்து. ஏய். வீட்டுக்கு போலாம். பாத்து. டேய் ஏறு. பொறுமையா உட்காரு. உட்கார். வண்டியில ஏறு. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆம்புலன்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன் கௌதம். தேங்க்ஸ் மகேஷ் சார். அவரா கம்பத்துல மோதி விழுந்ததால தப்பிச்சிங்க. இதுவே போதையில யார் மேலேயாவது மோதி அவங்க உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா உங்க தம்பியை காப்பாற்றவே முடியாது. கொஞ்சம் கண்டிச்சு வைங்க கௌதம். சரி மகேஷ் சார் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டேஷன்ல சொல்லி கான்ஸ்டபிள வண்டி எடுத்துட்டு வந்து வீட்டுல விட சொல்றேன். ஓகே மகேஷ் சார் நான் Okay, வரேன். கௌதம். போய் இலக்கியா வண்டியில ஏறு. தள்ளு. பாத்து வா கார்த்திக். வாடா கார்த்திக். வீட்டுக்கு வந்துட்டோம். இறங்கு. என்ன? பாத்து. பாத்து. I'm all right. வா. என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு கார்த்திக்? கார்த்திக் அச்சச்சோ. கௌதம் என்னப்பா ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உனக்கு. ஆக்சிடென்ட்டா? குடிச்சிட்டு பைக்ல போயிருக்கான். அதான் மோதி இருக்கான். கடவுளே என்னப்பா இது? ஆக்சிடென்ட்டா? அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்களா? ஐயோ. ஆமா அத்தை. உங்ககிட்ட சொன்னா நீங்க பதட்டம் ஆயிடுவீங்கன்னு தான் அப்ப சொல்லல. ரோட்டோரத்துல ஒரு கம்பம் மேல மோதி விழுந்து கிடந்திருக்கான். அப்புறம் ஏசிபி தான் பார்த்துட்டு கௌதம்க்கு ஃபோன் பண்ணிருக்காரு. கடவுளே ஏன்பா ஏன் கார்த்திக்
கடவுளே, நான் கண்ட கனவு மாதிரி நடக்குதே எல்லாமே. ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அச்சச்சோ, அடிபட்டிருக்கே. ஏன்பா இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? இல்ல ஜானு, லேசா தான் அடிபட்டிருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தேன்னு நினைச்சேன். இப்போ தினம் தினம் இப்படி குடிச்சிட்டு வரியே. உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பத்தி யோசிச்சியா நீ? சாக வேண்டியதுதான்மா. டேய் அஞ்சலி கிட்ட முட்டாளா வாழ்றதுக்கு செத்து தொலைலாம். என்ன பேசுற நீ? வாய மூடு. செத்துடணும். அந்த பாவி செஞ்ச தப்புக்கு நீ என்னடா பண்ண முடியும்? நீ ஏன் உன் வாழ்க்கையை தொலைக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பண்றது இலக்கியா? இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சானா? எப்ப பார்த்தாலும் அந்த அஞ்சலிய பத்தியே யோசிக்கிறான். ஏன்டா? என்ன சொன்னீங்க? கரெக்ட். அஞ்சலி என்ன ஏமாத்திருக்கா. நீங்க யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. 6 மாசம் ரெட்டை குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்லி என்னை ஏமாத்திருக்கா. என்னை ஏமாத்துறோமேன்னு அவ யோசிச்சு பார்த்தாளா? எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அதான் மம்மி, குடிச்சிட்டு அஞ்சலிய கொலை பண்ண போனேன். வண்டி எடுத்தேன், அப்படியே பயங்கர ஸ்பீட்ல போனேன். நடுல கம்பம் ஒண்ணு குறுக்க வந்து டார்கெட் இல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ரொம்ப அஞ்சலி, அவனுக்கு போதை ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. இருங்க நான் கார்த்திக் எந்திரி. கார்த்திக், டேய் கார்த்திக் எந்திரிப்பா. கௌதம், நல்லா உட்காருங்க கௌதம். என்னம்மா பண்ண போற? நானே ஐயோ கடவுளே. ஏன் தண்ணி ஊத்துறீங்க? அத்தை தொடச்சுடுங்க. கார்த்திக், கார்த்திக், ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? ஏமாத்திட்டா. ஏன்பா இப்படி எல்லாம் அவளை விட மாட்டேன். பாத்து கார்த்திக், எழுந்துடுறா. ப்ரோ, அஞ்சலி ஏமாத்தினது தப்பு தானே ப்ரோ? ஆமாங்க, தப்பு தானே ப்ரோ? தப்பு தான்டா. டேய் எழுந்துடா. எந்திரி கார்த்திக், பாத்து. அவளை விட மாட்டேன், அவளை விட மாட்டேன், அவளை விடவே மாட்டேன். கௌதம் உள்ள போலாம். கொல்லணும், பாத்து கொல்லணும். கடவுளே, என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாளே அந்த அஞ்சலி. இல்ல, இப்படியே போனா என் கார்த்திக் என்ன ஆவான்? அப்படியே விட்டுடக்கூடாது, அப்படியே விட்டுடக்கூடாது. என் பிள்ளைய அப்படியே விட்டுடக்கூடாது. போதும் போதும் போதும், சும்மாடா. தேங்க்ஸ். டேய் படு. டேய், நான் போய் அஞ்சலியை காலி பண்ணிட்டு வரேன். டேய் கார்த்திக், தயவு செஞ்சு பேசாம படு கார்த்திக். சும்மாடா. முடியாத நீ, என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் அவளை கொன்னே தீரணும். டேய் போவேன். டேய் கிழிச்ச ஒரு பைக் கூட உன்னால ஓட்ட முடியல, குடிச்சிட்டு போய் விழுந்து கிடந்த. நீ அஞ்சலியை கொல்ல போறியா? இந்த பாரு, அவ உன்னை ஏமாத்திட்டு போய் நிம்மதியா இருக்கா. நீ பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. கரெக்ட் 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 ப்ரோ. அவன் நிம்மதியா தானே இருக்கா. நிம்மதியா இருக்கால, விட மாட்டேன். அவளை கொன்னுட்டு தான் வருவேன், புரியுதா? என்ன விடுங்க. டேய் டேய் பேசாம இருடா, அடிச்சிடுவேன். ஐயோ, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. கார்த்திக், நம்மள காயப்படுத்தினவங்களையோ இல்ல ஏமாத்தினவங்களையோ எந்நேரமும் நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழவே முடியாது. நம்ம எதிரிங்களை பழி வாங்குறதுக்கு ஒரே வழி அவங்க முன்னாடி நம்ம சிறப்பா வாழ்ந்து காட்டுறதுதான். அதை நீ புரிஞ்சுக்கோ கார்த்திக். அஞ்சலி முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். அஞ்சலி ஏமாத்திட்டாங்கிறதுக்காக நீ அவளையே நினைச்சு உன்னை நீ ஏமாத்திக்காத. பேசாம படுத்து தூங்கு கார்த்திக். அண்ணே, அஞ்சலி பண்ணது என்னால ஏத்துக்கவே முடியல. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா அண்ணே. என்ன ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
போச்சு